ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளைப்பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புளி. அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடிடுச்சு. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பூண்டு போடும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வதங்கும். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ தக்காளியோட மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்குவோம். நான் வந்து 4 ஸ்பூன் போடுறேன். இது வந்து ஒரு 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. நல்லா அப்படி எண்ணெயில் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வரட்டும். புளி தண்ணி காய்ச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சுங்க. புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க விட்டு இறக்கிங்க. நல்லா சூடிடுச்சு. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பூண்டு போடும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வதங்கும். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ தக்காளியோட மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்குவோம். நான் வந்து 4 ஸ்பூன் போடுறேன். இது வந்து ஒரு 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. நல்லா அப்படி எண்ணெயில் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வரட்டும். புளி தண்ணி காய்ச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சுங்க. புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க விட்டு இறக்கிங்க.